ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடகராசி நேயர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? மேலும் பூர்வீக சொத்து கிடைக்க தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? கடகராசியின் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகங்கள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும். உங்க ஜாதகத்துல அடிப்படையில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும். இந்த கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்க தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மேலும் பூர்வீகத்தில் நீங்க இருந்தீங்கன்னாக்கா அதுல பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், வில்லங்கமும் இருக்கும். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், 5ஆம் வீடு என்பது உங்க குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் உங்க குலதெய்வ வழிபாட்டு. இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த வழிபாட்டின் முறையாக உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக குறையும். மேலும் நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரம் கூட உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா, உங்களுக்கு ஆகாத கிரகத்தோட தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கூட பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க பூர்வீகத்தில் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பூர்வீகத்தில் ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறையும். உங்க குலதெய்வ வழிபாடு 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம், ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம், இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறையும். நன்றி.